வெல்கம் டு இன்னைக்கு என்ன செய்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரியல் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல். இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். நேற்று வந்து காவேரி வந்து இவங்க கிட்ட பேசியிருப்பாங்க, கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைய பற்றி. அப்போ அவங்க அம்மா அதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்டேருந்து. வாங்கிட்டு நீ போடி மூஞ்சி கை கால்லாம் கழுவு போடின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கங்கா கிட்ட பேசுகிறாங்க. பாரு ஏதோ ஒரு குழந்தைய பற்றி பேசுகிறா, ஆனால் இவளுக்கே 5 வயசில் ஒரு குழந்தை இருக்குதுன்றதையே மறந்துட்டா. எல்லாத்தையும் மறந்துடுறா, ஆனால் எல்லாத்தையும் நினப்பு வச்சிருக்கிற நம்மளால தான் இருக்க முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அந்த பக்கத்துலேருந்து கங்கா அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா மறுபடியும் சொல்கிறாங்க, எங்கே போய் அந்த பேத்தியை போய் பார்க்கலாம், அந்த குழந்தைய பார்க்கலான்னு பார்த்தா நிவின் சொன்ன மாதிரி அவங்க வீடு காலி பண்ணிட்டாங்க, சென்னையில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது கங்கா அங்கே திட்டுறாங்க. நீங்கள் சும்மா இருங்க, அந்த மாதிரிலாம் வேலையை பார்க்காதீங்க. அவங்க வந்து நம்ம வேணான்னு சொல்லி தானே ஒரே நாளில் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போ எதுக்கு அந்த உறவு நம்மளுக்கு? நீங்கள் வந்து எதையுமே சொல்லி அவளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அவளுக்கு நம்ம வேறு கல்யாணம் பண்ணி வைப்போம், அவள் மறந்ததாகவே இருக்கட்டும்ன்ற மாதிரி அந்த பக்கம் கங்காவும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் கேட்டுக்கிட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்காக விஜய் வந்துடுறாரு. வந்தவொடனே பாப்பா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்ன ஹாப்பியாக வரீங்க, நீங்கள் காலையில் அழுதது எனக்கு ரொம்ப சோகமாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இந்த பாப்பா சொல்லுது காவேரியை பற்றி. இது மாதிரி ஒரு மிஸ் இருந்தாங்க, அவங்க வந்து என்கிட்ட பேசி சமாதானப்படுத்தினாங்கன்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ அவருக்கு நான் இருக்கும் போதே தான் அந்த மிஸ் இருந்தாங்களே அப்படின்னும் போது, இல்லை இவங்க வேறு மிஸ்ஸுன்றதை வந்து பாப்பா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் கூட நினச்சேன் பாப்பா வந்து இப்படி சொல்லுவாங்க இல்லையா, மிஸ்ஸை பற்றி வெறும் மிஸ்ஸுன்னு சொன்னோன்னே இவர் அந்த மிஸ்ஸு ஞாபகம் வச்சுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு மிஸ் இருப்பாங்கல்ல, அப்புறமா தானே காவேரி வருவாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் பாப்பா என்ன சொல்லிட்டாங்கன்னா கரெக்டாக உண்மையை சொல்லிட்டாங்க, அந்த மிஸ்ஸு போயிட்டாங்க, இப்போ புது மிஸ் வந்திருக்காங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. அப்போது ஓரளவுக்கு இப்போது விஜய் வந்து பாப்பா அவங்கள பற்றிலாம் சொல்லும் போது இப்போ விஜய்க்கு ஓரளவுக்கு கனெக்ட் ஆகும் இல்லையா, அதனால் ஸ்டோரியை கரெக்டாக பாப்பா வந்து சொல்லிருச்சு. அப்போ இப்படி சொல்லும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, ஓ அப்போ அந்த பாப்பா சொல்லுது அவங்களுக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதனால் எனக்கும் ஃபஸ்ட்டு டேன்றதுனால நான் அழுதுகிட்டு இருந்தேன்னா அவங்க என்னை சமாதானப்படுத்தினாங்க, அதனால் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, யார் அந்த மிஸ்ஸு இருந்தால் வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க கிளம்பிட்டாங்கன்ற மாதிரி பாப்பா சொல்லும். அப்போ இவர் சொல்லுவார், என்ன நீங்களே இப்போ தான் வரீங்க, அதுக்குள்ளே எப்படி மிஸ்ஸு போவாங்கன்னு. அதான் சொன்னேன்லப்பா, அவங்க புதுசாக இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி எங்களுக்கு கிளாஸ் கூட எடுக்கல, அவங்க இன்றைக்கி போயிட்டாங்க, நாளைக்கு வந்து ஃபுல் கிளாஸ்லேயும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ விஜய் சொல்கிறாரு, அப்போ நான் தேங்க்ஸ் சொன்னேன், நாளைக்கு நீ போய் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிடுன்ற மாதிரி சொல்லுவார். சரிப்பான்னு சொல்லிவிடும் பாப்பாவும். அப்படியே அடுத்த இது பார்த்திங்கன்னா காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மம்மா எனக்கு ஒரு கனவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாண்டி இது புது இடமா இருக்கிறதுனால செத்து போனவங்க பாட்டியெல்லாம் என் கனவுல வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இவங்களும் அவங்க அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்னடி கனவு வருதுன்னா, இங்கே இருக்கும் போது இல்லைம்மா, எனக்கு மதுரையில் இருக்கும் போதே அப்பப்போ இந்த கனவு வரும், ஒரு பெரிய வீடு இருக்குது அப்படின்னும் போது, பெரிய வீடா அப்படின்வாங்க. ஆமாம்மா, அந்த சென்னையில் ஆக்சிடெண்ட் ஆனப்போ என்னை கூட்டு போனீங்களே ஒரு பெரிய வீடு, அந்த வீடுமா அப்படின்னோடனே இவங்க அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த வீடுமா, அந்த வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து அவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரில, ஆனால் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியாக ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ ஃபஸ்ட்டு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னா இதெல்லாம் தேவையில்லாத இது, நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது, கனவுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன இப்போ அப்படின்னு இவங்க கேட்பாங்க. ஒரு வேளை இந்த கல்யாணம் பண்ணுறதே பெரிய வீட்டில் தான் நீ சொல்கிற, அப்போ நீ கல்யாணம் பண்ணினா அந்த வீட்டில் கூட நீ போய் வாழலாம்லன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போது நிவின் கூட ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்காரு, நான் வேணா பேசவா அப்படின்னோடனே, ஏன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுங்க, நானே மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன்னொன்னே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. பேசுடி நான் வேணா வாங்கி தரேன்னொன்னே, என்னடி பேசுவேன்னா, நான் என்னோட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன்னுவாங்க. அப்போது உடனே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இப்போ காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணணும்லடி, நீ என்னடி இப்படியே இருக்கேன்றோன்னே, அப்போது நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா என் கனவுல ஒருத்தரை நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, நல்லா ஹைட்டாக சூப்பராக இருந்தாருன்னு, அவரை பார்த்து எனக்கு கல்யாணம் முடிங்கன்னு சொல்லுவாங்க. ஏண்டி உன் கனவுல வந்தவரை நான் எப்படி கல்யாணம் முடிக்க முடியும், இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்வாங்க. நடக்காதுல்ல, அப்புறம் என்ன, அதோட இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம எழுந்துச்சி போயிடுவாங்க.
அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து விஜய வந்து கதை சொல்றதுக்காக கூட்டு வருவாங்க. கூட்டு வந்து அந்த ராஜா ராணி கதைய மறுபடியும் கேட்பாங்க. அப்போ ராஜா வந்து சொல்வாரு, "உனக்கு தான் திரும்ப திரும்ப அந்த கதை கேட்டா போர் அடிக்கும்ல" அப்படின்னும்போது, "இல்லப்பா நீங்க சொல்லுங்க எனக்கு புடிச்சிருக்கு. அந்த ராணிய எனக்கு புடிச்சிருக்குன்ற" மாரி சொல்லும் பாப்பா. அப்ப இவரு சொல்வாரு, "நீ ராணிய பார்த்ததே இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்குது?" அப்படின்னு இவரு கேட்பாரு. அப்போ பாப்பா சொல்லுவாங்க, "நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அந்த ராணிய புடிச்சிச்சுப்பா. அந்த ராணி எப்படி இருப்பாங்க?" அப்படின்ற மாரி பாப்பா கேட்கும். அப்ப அவர் சொல்வாரு, "இந்த கார்ட்டூன்ல வர தேவதை மாரி இருப்பாங்க" அப்படின்னோனே, "சரிப்பா நான் இமேஜினேஷன் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல பாப்பா இமேஜினேஷன் பண்ணிக்குவாங்க. அப்ப இவரும் கேட்குறாரு, "இப்ப எப்படி இருக்காங்க?" அப்படி ராணின்னோனே, "ரொம்ப அழகா இருக்காங்கப்பா. தேவதை மாரி இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பாப்பாக்கு இவரு கதை சொல்லுவாரு. பாப்பாவும் தூங்கிருவாங்க. அப்படியே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, விஜய் மறுபடியும் கொண்டு போய் பாப்பாவ ஸ்கூல்ல விடுறதுக்காக போறாரு. பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கார விட்டு இறங்கி பாப்பாவ போயி உள்ளேருந்து கூப்பிடுவாரு. கரெக்ட்டா அந்த இடத்துல வந்து அப்படியே காவேரி நடந்து போவாங்க. அந்த இடத்துலயும் பார்க்க மாட்டாரு. மிஸ் பண்ணிடுவாங்களா? இன்னும் டைரக்டர் இல்ல. எத்தன மிஸ்ஸிங் வைப்பாருன்னு தெரியல. அப்பவுமே வந்து பார்க்க மாட்டாங்க. இவங்களும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவரும் திரும்பி பார்க்க மாட்டாரு. பாப்பா இறங்கி வந்துட்டு பாப்பா பார்த்துருவாங்க ஆனா காவேரிய. பார்த்துட்டு, "அப்பப்பா அங்க பாருங்க என்னோட மிஸ்ஸு போறாங்க" அப்படின்னுவாங்க. எங்கன்னு கேட்பாரு. "அங்க பாருங்க சாரி கட்டிட்டு போறாங்க" அப்படின்னோனே, அப்ப அவர் சொல்வாரு, "எம்மா எல்லாரும் தாம்மா சாரி கட்டிட்டு போறாங்க. உங்க மிஸ்ஸு யாரும்மா?" அப்படின்னு கேட்பாரு. உடனே, "போங்கப்பா அவங்க போயிட்டாங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கே தோணும், ஆமா எங்களையும் தான் மிஸ் பண்ண வைக்கிறீங்க. 2 பேரையும் பார்க்காம அந்த மிஸ் ஆகுற சீன்ல நம்மளுக்குமே ஒரு மிஸ்ஸிங் தான். ஐயோ! பார்த்துருக்கலாமே அப்படின்னு தோணும். டைரக்டர் நல்லா ஹைப் ஏத்திக்கிட்டே வராரு. பார்ப்போம் எப்போ வந்து பார்க்க வைக்க போறாருன்னு தெரியல. அப்புறம் பாப்பா கிட்ட வந்து சொல்லி அனுப்புவாரு. "தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு" அப்படின்னு சொல்வார் இல்லையா? அத வந்து பாப்பா என்ன பண்ணும், முன்னாடி காவேரிக்கு கிட்டக்க போயிரும். போயிட்டு, உங்களுக்கு கிளாஸ் ரூம் தெரியுமா? தெரியலன்னா என் கூட வாங்க நான் காமிக்கிறேன்ற மாரி க்யூட்டா பேசிட்டு, "எங்க அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாருன்ற" மாரி அதையும் சொல்லிரும். அப்படியே அவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு பெல் அடிச்சிரும். கிளாஸ் ரூமுக்கு போவாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா காய்கறி ஏதோ வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த விஜயோடைய சித்தப்பா இருக்கார்ல, அவரு கார்ல வரும்போது அவங்கள பார்க்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.